10th Standard Maths First Midterm Test Various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது காஞ்சிபுரம் district question paper. Previous various district question paper நீங்க நல்ல தரவா பார்த்துட்டனா will get more than 90% of the marks வாங்க முடியும். இதே போல குவார்ட்டர்லி, ஆஃப்லி, ரிவிஷன், போர்டு எக்ஸாமினேஷன், மிட்டம் டெஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி 10 previous years question paper அனலைஸ் பண்ணிட்டே இருப்போம். இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டோன்னா you will get more than 90% of the marks நிச்சயமாக வாங்க முடியும். Okay students, I am J. Kumar. Part C, question number 16. Let f such that a gives b be a function defined by f of x is equal to x by 2 minus 1. A கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க, set of order per table, arrow diagram, graph. முதல் ப்ராப்ளம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. f such that a gives b. f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x by 2 minus 1. a is equal to என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, 4, 8, 10, 12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ x is equal to 2 இருக்கும்போது f of 2 உடைய வேல்யூ வந்து 2 by 2 minus 1. 1 minus 1, 0. x is equal to 4 இருக்கும்போது f of 4 is equal to 4 by 2 minus 1. 2 minus 1, 1. x is equal to 8 இருக்கும்போது f of 8 is equal to 8 by 2 minus 1. So 4 minus 1 is equal to 3. x is equal to 10 இருக்கும்போது f of 10 is equal to 10 by 2 minus 1. 5 minus 1 is equal to 4. x is equal to 12 இருக்கும்போது f of 12 is equal to 12 by 2 minus 1. So 6 minus 1 is equal to 5. Okay. இப்போ set of order per என்னன்னு கேட்டிருக்காங்க. Set of order per என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன். So a set of order pairs. அப்போ f is equal to பாருங்கள் 2ல் இருக்கும்போது என்ன வேல்யூ வந்துச்சு, f of 2 உடைய வேல்யூ 0, 4, 1. ஓகே, 8, 3, 10, 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 12, 5 இருக்கா, கரெக்டாக இருக்கா பாருங்கள். 2க்கு 0, 4க்கு 1, 8க்கு 3, 10க்கு 4, 12க்கு 5. அவ்வளோ. இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிள் ஃபார்ம், டேப்லர் ஃபார்ம். அப்போ ஸோ இது எக்ஸ் உடைய வேல்யூ, இது எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ. இது பார்த்து அப்படியே எழுதலாம். 2, 0, 4, 1, 8ல் 3, ஓகே, 10ல் 4, ஸோ 12ல் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஆரோ டயக்ராம். ஓகே, ஸோ நல்லா பாருங்களேன். இது ஏ, இது பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது 2, 4, 8, 10, 12. இங்கே 0, 1, 3, 4, 5, 9 இருந்தாலும் பியில் வந்து 9 வேல்யூ இருக்குது, 9 வரைக்கும் இருக்குது, 9ல் போடணும். இப்போ மார்க் பண்ணுங்க. 2க்கு 4, 2க்கு 0, 4க்கு 1, 8க்கு 3, 10க்கு 4, 12க்கு 5. ஸோ 9 கிடையாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் 9 எழுதணும், இல்லைன்னா உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. இது டொமைன், இது கோ டொமைன் எழுதணுங்க, இல்லைன்னா மார்க் போட மாட்டாங்க. அரை மார்க், 1 மார்க் ப்ளஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஃப் கேட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ இது 0, இது 2, இது 4, இது 6, இது 8, இது 10, இது 12 மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 0 இருக்குது, இங்கே 1, 2, 3, 4, ஓகே, 5, 6, 7 போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 2க்கு வந்து 0 இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. 4ல் வந்து 1 இருக்குது, ஸோ மார்க் பண்ணிக்கோங்க.
8ல் வந்து 3 இருக்குது பாருங்களேன். 8க்கு 3 கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். 10ல் வந்து 4 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10ல் வந்து 4. 12ல் வந்து பாருங்கள் 5 இருக்கா. ஓகே 5. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரைட் லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்களேன், மார்க் பண்ணிக்கோங்க. இது 12ல் 5 நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. 10ல் வந்து 4, இங்கே வந்து ஸோ 8ல் வந்து 3, இங்கே 4ல் வந்து 2, இங்கே 2ல் வந்து 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.